ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷாமியில் லேப்டாப்ஸ் பார்க்க போகிறோம். டேப்லெட்ஸு, ஃபோன்ஸு, எம்ஐ ஃபோன்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவைசஸ் எம்ஐயில் பார்த்துருக்கீங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்திருக்கு. ஸோ இதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, என்ன ஆஃபரில் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விவரமாக சொல்ல போகிறேன். ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ரீஃபர்பிஸ்டு இல்லைனா ப்ரீ ஓன்டு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 65,000 60,000 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இதே மாடல் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹாஃப் ரேட்லேருந்து இன்னும் கம்மியாக கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ரேட்டில் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும். என்ன ஸ்பெக்கோட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 11th ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க ப்ராசரு. அதுவும் ஹெச் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா நோட்புக் அல்ட்ரா சொல்லிட்டு ஜியோமி நோட்புக் அல்ட்ரா பேரில் வந்திருக்கு. ஸோ இன்டெல் i5 11th ஜென்ரேஷன் ஹெச் ப்ராசர் ஹை பர்ஃபார்மிங் ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB ரேமோட வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்டி 512 GB எஸ்எஸ்டி NVMe கொடுத்துருக்காங்க நல்ல பர்ஃபார்மன்ஸோட. ஸோ இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது பார்த்துடலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் மானிட்டருக்கு HDMI போர்ட்டு, அதுக்கப்புறம் USB போர்ட்டு, அதுக்கப்புறம் USB-Cயில் தண்டர்போல்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு USB போர்ட்டும் ஆடியோ ஜாக் போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த லேப்டாப்போட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தாங்க. 15.6 இன்ச்சு டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3.2K ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனால் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே 3200x2000 வரும். 3.2K டிஸ்பிளே இது. அதே மாதிரி IPS பேனல் ரொம்ப கிளியராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்பில் அதோட ஃப்ரேம் ரேட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால மூவிஸு இல்லை யூடியூப் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி. ஸோ இதோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா நல்ல டச் பேட் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. கீபோர்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்கோட டிசைனில் இந்த லேப்டாப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இதில் MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரோக்ராமிங் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் மல்டிமீடியா கன்சம்ஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும். MS ஆஃபீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த 15.6 இன்ச்சு டிஸ்பிளேல ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி பில்லிங்லாம் பண்ணுறவங்களுக்கும் இந்த கீபோர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ லேப்டாப் யூசர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ 37%ல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 ஹவர்ஸ் அரௌண்ட் 5 ஹவர்ஸ் ரன் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நார்மல் யூசேஜில் மோர் தென் 5 ஹவர்ஸ் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லேப்டாப்பு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸு வெறும் 25,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் இதோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அது சேல்ஸில் இருக்கிற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில். ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸு வெறும் 25,000 கொடுத்துட்ருக்கோம். 2 யூனிட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இங்கே ஒரு யூனிட்டு, இன்னொரு யூனிட் இருக்குது. இதில் ஸ்டிக்கர் ஒட்டினதுனால கொஞ்சம் மார்க்கிங்ஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரிய வரும் இது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னால ஒரு மார்க்கிங் இருக்குது. ஸோ 2 யூனிட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது 25,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பிரதர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது. இன்டெப்த்தாக கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்ஸு. இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நார்மல் டிஸ்பிளே 55 இன்ச்சு டிவி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4K டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சல் டென்சிட்டி இந்த டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3.2K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நார்மல் லேப்டாப்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல் HD தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, இல்லைனா 2K கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து அப்ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு 3.2K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த மார்க்கெட் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது போக உங்களுக்கு ரேம் எல்லாமே 16 GB 512 GB ராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராசரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5ல 11th ஜென்ரேஷன்
அது இல்லாமல் உங்களுக்கு எச் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது எச் ப்ராசர் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஆன்லைன் ப்ரைஸிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் மார்க்கெட்லேயே ப்ரீ ஓன்ட் டிவைஸ், ரீஃபர்பிஷ் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 60,000 இல்லை குறைஞ்சபட்சம் 50,000 60,000 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே லேப்டாப் நாங்கள் தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,000 ருபீஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சீக்கிரமாக நீங்கள் வாங்கி கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நேரில் வரக்கூடிய கஸ்டமர் நேரில் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அட்ரஸ் லொக்கேஷன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வாங்கும்போது என்ன கிடைக்கும்னா, இந்த லேப்டாப் வாங்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் சார்ஜர் இது கூட கொடுத்துருவோம். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களோட கான்செப்ட் என்னென்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ அதிகமாக நம்ம 30,000 35,000 சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மவுஸ் தரேன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் தரோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு நம்ம உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துடலாம். நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த லேப்டாப்பை எடுத்து 2,000 3,000 நீங்கள் ப்ராஃபிட் வச்சே நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வியாபாரம் பார்க்கலாம், இல்லைனா ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் யுவர் விஷ். உங்களோட விஷ் தான். நீங்கள் வியாபாரத்துக்கும் எடுக்கலாம், இல்லை ஓன் யூஸ்க்கும் எடுக்கலாம். ஸோ நாங்கள் தரக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேண்டமாக தான் வரும். ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் தான். இந்த மாதிரி ப்ரைஸ் அட்ராக்டிவான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அதனால் சீக்கிரமாக நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சோ, நல்ல லேப்டாப் வாங்கணும், கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த லேப்டாப் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பபாய்.